அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பெங்களூர் மாகடி சாலையில் உள்ள ஒரு நகைக்கடையில் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் துப்பாக்கியை காட்டி உரிமையாளரை மிரட்டி அங்கிருந்து நகைகளை அள்ளிச் சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் பாபு. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஆனந்த் பாபு. அங்கிருந்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மர்ம நபர்களை அடையாளம் காண முடிந்ததா? விவரம் என்ன? வணக்கம் பரிதா. பெங்களூருவில் துப்பாக்கிகளுடன் முகமூடி அணிந்தவாறு தங்க நகை கடைக்குள்ள புகக்கூடிய கொள்ளையர்கள் உரிமையாளரை மிரட்டி தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் சிசிடிவி காட்சியில் பதிவாகி பரபரப்பு ஏற்படுத்திருக்கிறது. பெங்களூரு மாகடி சாலை மஞ்சவள்ளி கேட் அருகே பைரேஸ்வர வளாகத்தில் ராம் ஜுவல்லர்ஸ் எனும் கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடைக்குள்ளாக முகமூடி அணிந்து கைகளில் துப்பாக்கிகளை வைத்திருந்த மர்ம நபர்கள் கடையில் இருந்த உரிமையாளர் மற்றும் ஊழியர்களை துப்பாக்கி காட்டி பயமுறுத்துபவர்கள் பின்னர் தங்க நகை கடையில் இருந்த தங்க நகைகளை திருடி கொண்டு தப்பியோடி இருக்கிறார்கள். இந்த கொள்ளை சம்பவம் அந்த தங்க நகை கடையில் இருந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து நகைக்கடை உரிமையாளர் மதநாயக்கநல்லி காவல் நிலையத்தில் தங்க நகைகள் திருடப்பட்டது குறித்தும் துப்பாக்கிகளை காட்டி மிரட்டியது குறித்தும் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு கொள்ளையர்கள் குறித்து தேடி வருகிறார்கள். கொள்ளையர்கள் முகமூடி அணிந்திருந்ததால் யார் என்பதற்கான அடையாளம் காண முடியாமல் இருக்கிறது. இந்த நிலையில் பட்டப்பகலில் இந்த பெங்களூரு பகுதியில் முக்கியமான சாலையாக இந்த மாகடி சாலை இருந்து வரும் நிலையில் மச்சவள்ளி கேட் அருகே இந்த பைரேஸ்வர வளாகத்திற்கு இருக்கக்கூடிய ராம் ஜுவல்லர்ஸில் முகமூடி அணிந்து துப்பாக்கி காட்டி மிரட்டி தங்க நகைகளை திருடி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பையும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. பரிதா.